இவளும் இனிமே நீங்களா பகல்ல தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இளவரசி பேச்சை தட்ட முடியாதனால இவனுங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ பகல்ல வேலை செய்யணும்னா கணக்கடி தான் வேலை செய்யணும்னு சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். இப்போ ஒரு வழியா வேலையெல்லாம் முடிஞ்சு திறப்பு விழா அன்னைக்கு இவன் கட்டின டாய்லெட்டை போய் பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சுட்டு போக என்னன்னு உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது ஹீரோ கண்ணை கட்டிக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால இவங்க இஷ்டத்து டாய்லெட் பேஷன்லாம் வச்சிருப்பானுங்க. இதுல பாருங்க, ஒருத்தன் செவுத்து மேல பேஷன் ஒட்டி வச்சிருக்கான், இன்னொருத்தன் பேஷன்ல ஊஞ்சல் கட்டி தொங்க விட்டுருக்கான். இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆன ஹீரோவும் இதுக்கு மேலே என்னால முடியாதா சாமி, நான் இனிமே கண்ணை திறந்துக்கிட்டு தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம ஊர் மக்களும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கிடையில ஹீரோவும் இளவரசியும் அடிக்கடி மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்க இந்த விஷயம் ஊர்க்காரங்களுக்கு தெரிய வர ஊர் தலைவரும் சரி நீங்க 2 பேரும் எப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால உங்க கல்யாணத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன், ஆனா இந்த 60 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆகிடுறான். இப்ப ஹீரோவும் வேற வழி இல்லாம அதுக்கு சரின்னு ஒத்துக்க இளவரசியும் ஹீரோவும் ஊரை விட்டு வெளியில போற சமயம் இந்த 60 பேரும் பின்னாடியே போறானுங்க. இவனுங்களே அழைச்சிட்டு ஹீரோ அபார்ட்மெண்ட்டுக்கு போக இப்ப இந்த 60 பேரும் எங்க தங்க வைக்கிறது தெரியாம முடிச்சிட்டு இருக்கிற சமயம் ஹீரோ அவனுக்கே தெரியாம இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருப்பா போல. அதனால இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பிளாட்லயும் ஒவ்வொருத்தனை தங்க வச்சுக்கிறாங்க. இது கடையில ஹீரோவோட தங்கச்சிக்கும் மாப்பிள்ள பார்க்க அந்த பையனுக்கு கூட்டம்னாலே ஆகாது போல. இது தெரியாத நம்ம பசங்களும்